காலங்காத்தால இங்க என்னடா கூத்து? போங்கடா வெளிய, எல்லாரும் போங்கடா. பா ஏண்டா கண்ணு, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க கூடாது? சரிம்மா, ஓய்வு எடுத்துக்கப்பா. சிஷியா, ஒரு பீடி கொடு. ஏய், சின்ன பசங்க பீடி குடி கூடாடா. அண்ணா, நான் உன்னை விட 10 வயசு பெரியவன் தெரியுமா? ஒழுங்கா பீடி கொடு. இல்லன்னா சீ விடுவேன். இந்தாங்க அண்ணா, இந்தாங்க. வெரி குட். கால முருகேஷ் ஐயா இப்பவே உன்னை கையோட கூட்டு வர சொன்னாரு. ஏதோ முக்கியமான வேலையா. இப்போ வர முடியாது. முருகேஷ் ஐயா கூப்பிட்டும் வரமாட்டேங்கிறியா? யோ, முருகேஷனுக்கு நான் என்ன வேலைக்காரனா இல்ல கூலிக்காரனா? வர முடியாதுன்னு சொன்னேன்ல, போய் சொல்லு. உன்னை தர நிறுத்திட்டு போக ஆளோட வந்திருக்கேன். சிஷியா, இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீ போக கூடாது. என் கை வரிசை கொஞ்சம் நான் காட்டிட்டு வந்துடுறேன். தோல் போது விட்டுருங்க, சத்திர போறேன். என்ன இவரு கொடுத்தது போதுமா இல்ல நானே எந்திரிச்சு ஓட்டுமா? ஐயோ காலண்ணே வேண்டாம், குரு கொடுத்ததே போறோம். சௌரியம் போல வாங்க. குட், வெரி குட். அடி, நல்ல அடி. போடு. நேத்து வர கீழே வாங்க. பாட்டு கீழே வந்தாடி இங்க அங்கன்னு பார்க்காம கண்ட இடத்துல எல்லாம் சொரினா எடுக்கிற மாதிரி அடிப்பேன். குரு, அப்போ நீ கீழே இறங்க மாட்ட. நீ அடிப்பே மாட்டே. குரு, ஒண்ணு கொடு. அங்க அடிக்காதுங்க, இங்க அடிக்க. இது மட்டும் தான் பாக்கி. ஐயோ மூக்கு போச்சு, ஐயோ கை போச்சு, ஐயோ காலு போச்சு, ஐயோ பாட்டா கழட்டிட்டாலே. டாக்டர் வர சொல்லி ஊசி போட சொல்லட்டுமா? ஊசி குத்த எங்கப்பா இடம் இருக்கு? அப்பா வலிக்குதே, அப்பா வலிக்குது, ஐயோ அம்மா வலிக்குது, எல்லாம் பிரம்ம. ஏண்டா என் மகன் உடம்பெல்லாம் அடிபட்டு வலியால துடிச்சிட்டு இருக்கான், வெறும் பிரம்மனா சொல்ற? அடேய், உன் கைய கால உடைச்சாதான்டா வலி என்னன்னு தெரியும். மகன் அப்பா எல்லாம் பிரம்ம. மனுஷனா மூஞ்சி நீட்டியா, மூக்க வர உடைச்சிட்டான். ஐயோ அது என்ன ஊஞ்சலா அதே ஆடுறீங்க? என்ன நல்லா அடிச்சிருக்கான். இந்த காட்சியை பாக்குறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலையே. என் பார்ட்னர், எனக்கு ஆறுதல் சொல்ல வந்தியா இல்ல இத பார்த்து சந்தோஷப்பட வந்தியா? மத்தவங்க ஹிம்சையில தான் நமக்கு சந்தோஷமே. அப்படியா? வாஸ்தவம் தான் பார்ட்னர். கடவுள் உனக்கு ஒரு விதத்துல சந்தோஷத்தை கொடுத்தாருன்னா எனக்கு இன்னொரு விதத்துல சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு. காலை என் பையனை அடிச்சல என் மனசு கஷ்டம் தான். ஆனா நீ இந்த போட்டோ பாத்தினா உன் மானமே போயிடும். என்ன அநியாயம் பார்ட்னர். காலை உன் பொண்ண என்னமா அணைச்சிட்டு இருக்கான் பார்த்தாலே மொட்டுது. கிண்டல் பண்ணாத சம்பந்தி,
சம்பந்தியா? என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸ் இல்லையா? இத பாரு, கட்ட உத்த உன்னை என் பொண்ணு கழுத்துல உன் பையன் கையால தாலி கட்ட வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆமாப்பா, கால கையில் இருந்து எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு நீதான் ஒரு வழி சொல்லு. என் மூளைய நம்பு, உனக்கு 1000 வழி காட்டுறேன். அது சம்பந்தி. ஒரு கையால தாலி கட்ட முடியாதுப்பா. என்ன யாராச்சும் ஆம்புலன்ஸ் போன் பண்ணுங்கப்பா. ஆனிடா, இப்படி திரும்பி நேரே செல். ஓ, இப்போ டிராபிக் கான்ஸ்டபிள்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்துருக்காங்களா? நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. சரி, ஒளி விடு, நான் என் பேட்டைக்கு போனோம். நீ போக வேண்டியது உன் பேட்டைக்கல்ல, கோட்டைக்கு. கோட்டைக்கா? யமனின் கோட்டைக்கு. யமதர்மனின் சபையில் விசாரணை நடந்த பிறகு நீ சொர்க்கத்திற்கு செல்வதா அல்லது நரகத்திற்கு செல்வதா என்பது தீர்மானிக்கப்படும். நரகத்துக்கு செல்வதா சொர்க்கத்துக்கு செல்வதாவா? யோ, யாரையா நீ? தெருக்கூத்துல வர கோமாளி மாதிரி வந்து உளற. அங்க எல்லாரும் எதுக்கா காத்துட்டு இருக்காங்க? இன்னைக்கு எனக்கும் சுமதிக்கும் திருமணம். மரணமடைந்தவனுக்கு திருமணம் எப்படி நடக்கும்? நீதான் மரணமடைந்து விட்டாயே. மரணம் அடைந்து விட்டேனா? You mean I am dead? Stupid, stupid. ஓ, இங்கிலீஷ் தெரியாதுல்ல? அப்போ நான் செத்து போயிட்டேன்னு சொல்றேன் நீ. ஆம், அதில் என்ன சந்தேகம்? ஸ்டூபிட், ஸ்டூபிட். இவங்கள யாரு? அவர்கள் எல்லாம் உன்னைப் போலவே உயிர் நீத்த மானிடர்கள். தீர்ப்புக்காக போய்க் கொண்டிருக்கிறார்கள். நீயும் அவர்களுடன் செல். இவ்வளவு எல்லாம் பேசுறீங்களே, நீங்க யாரு? நீங்க தான் யமதர்மராஜாவா? நான் விசித்திரகுப்தன், சித்திரகுப்தனின் உதவியாளன். அடச்சி, சித்திரகுப்தனே அசிஸ்டன்ட், அவருக்கு இவர் அசிஸ்டன்ட். தெரியாதரமா காலைல விழுந்துட்டேன். என்னை அலட்சியப்படுத்தாதே. உங்க யமதர்மராஜர் எங்க இருக்காரு? அதோ அங்கே பார். பாவிகளை தண்டித்து புண்ணியாத்மாக்களை ரட்சித்த நீதிமானே, மங்களம் உண்டா. மற்றவர்களைப் போல் நீயும் வரிசையில் தான் வர வேண்டும். வரிசையா? போயாயோ, நான் வாத்தியார் படத்துக்கே கியூல நின்று டிக்கெட் வாங்கினது இல்ல, நான் வரிசையில் நிக்கணுமா? என்னை இங்க ஏன் இவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வந்தீங்கன்னு முதல்ல தெரிஞ்சாகணும். விசித்திரகுப்தா, என்ன அங்கே கலகம்? நான் சொல்றேன். வந்து வணக்கம். நீங்க தான் யமனா? என்ன மானிடா, மரியாதை இல்லாமல் ஒழுங்குமுறை தவறி வரிசையை மீறி வருகிறாய். மன்னிக்க வேண்டும் பிரபு, நான் எடுத்துரைத்தும் கேளாமல் இப்படி வருகிறான். நான் எந்த கட்டுப்பாட்டுக்கும் பயப்பட மாட்டேன். எனக்கு வேண்டியதெல்லாம் நீதி, நியாயம், தர்மம். என்ன ஏன் இவ்வளவு சீக்கிரமா அநியாயமா கொன்னீங்க? சித்திரகுப்தா, என்ன இவன் உளறுகிறான்? பிரபு, திடீரென்று இவன் ஜீவன் பிரிந்ததால் உணர்ச்சி வசப்படுகிறான். உணர்ச்சி வசப்படுறான்? ஏ கடவா, உன்ன மாதிரி வயசான காலத்துல செத்து போயிருந்தா யாரையா கவலைப்பட்டிருப்பா? இவ்வளவு சின்ன வயசுல, இவ்வளவு இளம் வயசுல உலகத்துல ஒரு சுகத்தை கூட அனுபவிக்கலையா? சும்மா தம் அடிச்சிருக்க, அவ்வளவுதான். அது திருட்டு தம்மு. என் காதலியை கூட இன்னும் முழுசா பார்க்கலையா? என் காதலிக்கு தாலி கட்டுற நேரத்துல அநியாயமா கொண்டுட்டீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? நீங்க நாசமா போக, நீங்க செத்து போக, வாயில புழு வர, உங்களுக்கு காலாரா வர. இவன் என்ன நம்மையே சபிக்கிறான்? இது ஆட்சியாளர்கள் சாபத்திற்குள்ளாகும் காலம், சகித்துக் கொள்ளத்தான் வேண்டும். மானிடா, சாவு என்பது இயற்கையின் நியதி. நீ இந்த இளம் வயதிலே சாவதற்கு ஏதாவது பூர்வ ஜென்ம காரணம் இருக்கும். சித்திரகுப்தா, இந்த இளைஞனின் கணக்கை விளக்கிச் சொல். காலிவாகன சகாப்தம், குந்துபி ஆண்டு, தை திங்கள், இந்த காளை என்ற மானிடனின் மரண நாள். ஐயோ பிரபு, இந்த மானிடனின் ஒழுங்கான கணக்கை திருத்தி எழுத முயற்சிக்கிறார் சித்திரகுப்தன். கோப்புகளில் மாற்றம் செய்யும் பழக்கம் நமது வழக்கத்தில் கிடையாது. ஜனன மரண கணக்கை திருத்தி எழுதுவது மன்னிக்க முடியாத ஊழல், மாபெரும் குற்றம். அது என்ன சித்திரகுப்தா?
பிரபு ஒன்றுமில்லை, ஒரு சிறு தவறு நடந்து விட்டது. சிறு தவறு அல்ல பிரபு, மாபெரும் தவறு நடந்திருக்கிறது. மரியாதைக்குரிய சித்திரகுப்தனின் முட்டாள்தனமான தவறினால் இந்த மானிடன் ஆயுள் முடிவதற்கு முன்பாகவே உயிரிழந்து இங்கே வந்து விட்டான். நியாயமாக பார்த்தால் சித்திரகுப்தன் ராஜினாமா செய்துவிட்டு நான் அவர் பதவியை ஏற்க வேண்டும். எது இருந்தாலும் ஒரு குழுவை நியமித்து நாம் விசாரணை செய்வோம். யமராஜா, எனக்கு அப்பவே மனசுல படிச்சு ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு எப்பவுமே மனசுல கரெக்டா படும். ஆமா, இதுக்கு விசாரணை வேற. விசாரணை கமிஷன் சொன்னாலே தப்பை மூடி மடிக்கிற வேலை தானே. பூலோகத்துல தான் லஞ்சம், ஊழல், கமிஷன், விசாரணை சொன்னா யமலோகத்துல கூட அதே கதியா? காரி துப்புகிற மாதிரி காரியம் செய்துவிட்டு நிம்மதியாக பதவியில் அமர்ந்திருக்கிறீர். பூலோகம் சென்றால் நீர் பெரிய தலைவராகி விடலாம். சபையை கலைத்து அனைவரையும் வெளியே அனுப்புங்கள். இப்போ எனக்கு என்ன பதில் சொல்றீங்க? சத்தம் போடாதே மானிடா. முதுமை காரணமாக சித்திரகுப்தன் சிறு பிழை செய்து விட்டான். உங்களை பூலோகத்துல தர்மராஜா, சத்யசீலன், நீதி தேவன் அப்படி எல்லாம் கூப்பிடுறாங்க. உங்களை பூஜிக்கிறாங்க. நீங்க எப்படி செய்யலாமா? எனக்கு நீதி கிடைக்கணும். இங்க எனக்கு நீதி கிடைக்கலன்னா இப்பவே நான் பிரம்மன் கிட்ட போறேன், விஷ்ணு கிட்ட போறேன், ஈஸ்வரன் கிட்ட போறேன். எங்க பிரம்மலோகம், எங்க வைகுண்டம், எங்க கைலாசம்? வேர் இஸ் கைலாசம்? காய் ஆவேசப்படாதே மானிடா. என்ன நடந்த கொடுமைக்கு நான் ஆனந்தமா பட முடியும்? படா பேஜாரா போச்சு உங்க கூட. எனக்கு என் உடம்பு வேணும், அவ்வளவுதான். உனக்கு வேண்டியவர்கள் எல்லாம் சந்தோஷப்படும் அளவுக்கு உனது ஜீவனை உன் சரீரத்தில் சேர்க்க ஏற்பாடு செய்கிறேன். அடடா, கடவுள் தான் நீங்க தான் கடவுள். இல்லன்னா ஜனங்க சும்மா உங்களை ஏமா தர்மராஜான்னு கூப்பிடுவாங்களா? விசித்திரகுப்தா, இந்த மானிடனை அவனது சரீரத்தில் சேர்த்து விட்டு வா. உத்தரவு பிரபு. ஓ, தேங்க் யூ வெரி மச். அப்படி என்றால் நன்றி நன்றி. ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. என் ஆசீர்வாதம். புகழோடு வாழ்க, நீண்ட புகழோடு வாழ்க. வாங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஐயோ, உடம்பு தீ வச்சுட்டாங்களே. என்ன பண்றது? உடம்பு எரியுது, உடம்பு எரியுது. ஐயோ, என்ன செய்யுது? யோ சித்திரகுப்தா, என்ன செய்யுது? சொல்லியா? நாம் சற்று தாமதமாக வந்து விட்டோம். உன் உடலை எரித்து விட்டார்கள். என்னையா செய்யறது? சற்று சிக்கலான பிரச்சனை தான். யமதர்மனிடம் சென்றுதான் வழி கேட்க வேண்டும். உடம்பு கிடைக்குமா? கிடைக்கும். 13 வருடம் வனவாசம் அனுபவித்தவரே மீண்டும் பதவியை பிடிக்கும் அதிசயத்தை நாம் பார்க்கவில்லையா? நான் ஸ்ரீ ராமபிரானை சொல்லுகிறேன். அதுபோல் இதற்கும் வழி கிடைக்கும். யமங்கிட்டியா? வாசிக்கம் போலாம். பிரபு, கடிக்க வருகிறான். மானிடா, மறுபடியும் எதற்காக இங்கே வந்தாய்? இந்த ஆண் அழகரை எல்லாம் பார்க்கிறதுக்கு தான். சொல்லுப்பா, என்ன நடந்தது? விசித்திரகுப்தா, என்ன இது? பிரபு, பூலோகத்தில் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்துவிட்டு உடனே மீண்டும் திரும்பி வந்து விடுகின்றன. அதே போல் இவனும் வந்து விட்டான். இவன் உடலை இவனுடைய உறவினர்கள் எரித்து விட்டார்கள் பிரபு. இவன் புதைக்கிற ஜாதி இல்லை போல் இருக்கிறது. மானிடா, உன் உடம்பை ஏன் இவ்வளவு சீக்கிரத்தில் எரித்தார்கள்? போய் கேட்டுட்டோட்டா. கிழவா, நீ என்கிட்ட பேசாதே. படா பேஜாரா போச்சு உங்க கூட. எனக்கு என் உடம்பு வேணும், அவ்வளவுதான். அப்படி கிடைக்கல, இப்ப வைகுண்டம், கைலாசம், பிரம்மலோகம் போய் உங்களை பத்தி, உங்க ஊழல் பத்தி தொகுதி தொகுதியா, வீதி வீதியா போஸ்டர் ஒட்டி பிரசாரம் பண்ணுவேன். மானிடா, அப்படியெல்லாம் செய்து விடாதே. என் மானம், மரியாதை எல்லாமே போய்விடும். சித்திரகுப்தா பிரபு, பார்த்தாயா, நீ செய்த சிறு தவறினால் இந்த யமனுக்கே இவன் யமனாகி விட்டான். ஆரைக்கும் அடி சறுக்கும் என்பார்கள். 1000 கோடி வருஷத்துக்கு ஒரு சிறு தவறு. அது நான் தான் கிடைச்சா. கண்ட இடத்தில் ஏறக்கூடாது. அமைதி, அமைதி. எனக்கு என் உடம்பு வேணும், அவ்வளவுதான். பிரபு, எனக்கு ஒரு யோசனை. இந்த பிரச்சனையை பற்றி நாம் மூவரும் சற்று கலந்து ஆலோசனை செய்வோம். அதுவரை இந்த மானிடனை என்ன செய்வது? நான் இந்த ஆண் அழகனோட சற்று உலாவிக் கொண்டிருப்பேன். உலாவு? Shut up. பிரபு, தாங்கள் இந்திரனுக்கு சொல்லி அனுப்பி ரம்பையை இங்கே வரவழையுங்கள். அவளுடைய நடனத்தில் இந்த மானிடன் லயித்திருக்கும் போது நாம் ஒரு முடிவிற்கு வருவோம். ரம்பையை நான் வரவழைக்கிறேன். இதை வதெல்லாம்
பாருங்க ரம்பா தேவி அவர்களே, தப்பா நினைக்க கூடாது. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. ஆனா இதெல்லாம் நாங்க எப்பவோ பார்த்துட்டோங்க. எப்பொழுது பார்த்து விட்டீர்களா? எப்போது? சின்ன வயசுலயே மந்திரி குமாரி, குலேபகாவலி, 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி. இப்ப போய் நீங்க தாத்தை தாத்தை தாத்தைன்னு பாட நம்ம ஆளுங்களை எந்திரிச்சு போயிடுவாங்க. பிறகு பிறகு என்னதான் நடக்குது? பிரேக், டிஸ்கோ, ராக் அண்ட் ரோல். அதை எப்படி ஆடுவது என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமாவா? இப்ப பாரு. ரம்பா ரம்பா யாருமே காணோம். ஏன் இது? கண் முன்ன வராங்க, கண் முன்ன போறாங்க. இந்த விதியை நாமளும் எப்படியாவது கத்துக்கணும். பூலோகத்துல போய் பூந்து விளையாடிடலாம். ஏமா எங்க? ஏமா ஏமா யோ ஏமா. அவரு வந்து விடவே கூடாது. ஆடேங்கப்பா, ரொம்ப தூள்பா, டக்கருப்பா. ஜாலியா இருக்கீங்க நீங்களா. செம கட்டைவாதியாரு அது. செம கட்டையா? ரம்பை கட்டை இல்லையே, உயரமாச்சே. நீ கிட உனக்கு ஒண்ணும் புரியாது. என் பிரச்சனை முடிவு எடுத்தீங்களா? மானிடா, பிரம்மா எப்போதாவது ஒரே மாதிரி 7 உருவங்களை படைத்து விடுகிறார். அப்போ என்ன மாதிரி இன்னும் 6 பேர் இருப்பாங்கன்னு சொல்றீங்க? ஆமாம், சித்திரகுப்தன் கணக்குப்படி அதில் 3-4 பேருக்கு முடிவு காலமே நெருங்கி விட்டது. இவரு கணக்கா? கிழிஞ்சது போ. மானிடா, இனிமேல் கிளியாது. ஒழுங்காக கணித்திருக்கிறேன், நம்பலாம். மானிடா, பூவுலகம் சென்று உன்னை போலவே உருவம் கொண்ட மனிதர்களை பார்ப்போம் வா. ஏதாவது ஒரு உடலில் சேர்த்து விடுகிறேன். ஏதாவது ஒரு உடம்பா? பிரபு, பூவுலகில் இந்த முகத்திற்கு ஏகப்பட்ட மதிப்பு. இவரை போன்றவர்கள் போட்டிக்கு வந்து விட்டால் என்ன செய்வது என்று அரசியல்வாதிகளை அஞ்சி நடுங்குகிறார்கள். அந்த பேச்செல்லாம் இப்ப வேண்டாம். எனக்கு இதே உடம்பு, இதே மூஞ்சி, இதே முடி வேணும், அவ்வளவுதான். பினிஷ் மேட்டர். கவலையே படாதே, உன் விருப்பப்படியே செய்கிறேன். வா. மானிடா, அதோ அங்கே பார். யார் நீங்க? பைரவி வீடு இதானே? ஆமா. நீங்க யாரு? சொல்லுங்க சார், யார் நீங்க? அவருடைய புருஷன். என்ன இது அபூர்வமா இருக்கு? என்ன மாதிரியே இருக்கா? மானிடா, அந்த உடலில் சேர்ந்து கொள்ள உனக்கு விருப்பம் தானே? மானிடா, அவசரப்படாதே. அவனுக்கு இரத்த புற்றுநோய். நீ உடலில் புகுந்தால் உனக்கும் அந்த வியாதி வந்துவிடும். ஜாக்கிரதை. மிஸ்டர் எமன். என்ன மானிடா? வாட் ஸ்டூபிட் ஆஃப் தி நான்சென்ஸ். சும்மா இரும்பு மாதிரி இருந்த என் உடம்பை எரிச்சிட்டு இந்த ரத்த புற்றுநோய் இருக்க உடம்புக்குள்ள போக சொல்றீங்களா? அவனுக்கு புற்றுநோய் இருப்பது உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். படா பேஜாரா போச்சுமா உங்ககிட்ட. எனக்கு ஏன் உடம்பு வேணும், அவ்வளவுதான். சரி சரி, இங்கே வைத்து என் மானத்தை வாங்காதே. வேறு ஒரு உடலை காட்டுகிறேன், வா. மானிடா, இவன் எப்படி என்று பார். ராஜா என்பார், மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லை ஆள, ஒரு ராணியும் இல்லை வாழ, ஒரு உறவும் இல்லை, அதில் பிரிவும் இல்லை. அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நாளும், அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நாளும். ராஜா என்பார், மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லை ஆள. ஏன் தள்ளாரா? அவன் பயங்கர குடிகாரன். காதலில் தோல்வியுற்று குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டான். நண்பனுக்காக தியாகியாக மாறியவன். விசித்திரகுப்தா, பழைய கதையெல்லாம் இப்போது எதற்கு? ஷூ. மானிடா, இந்த உடலாவது பிடித்திருக்கிறதா? மானிடா, அவனுக்கு ஈரல் அழுகிவிட்டது. ஜாக்கிரதை. யோ, என்னங்க இது அநியாயம்? மேல கூட அநியாயமாயா? சும்மா கன்னு மாதிரி கருப்பு போயில மாதிரி வச்சிருந்த உடம்ப இந்த கிழவன் செஞ்ச தப்பால சுட்டு போட்டாங்க. இப்போ என்னடா, ஒருத்தனுக்கு புத்துநோய், இன்னொருத்தருக்கு ஈரல் சரியில்லை, இந்த மாதிரி உடம்புக்குள்ளே போக சொல்றீங்க? இந்த ரகசியங்கள் எல்லாம் இவனுக்கு எப்படி தெரிகிறது? பிரபு, விசித்திரகுப்தன் ஒரு 5ஆம் படை. நம் கூடவே இருந்து நமக்கே அவன் குளிபறிக்கிறான். விசித்திரகுப்தா, என்ன இது அயோக்கியத்தனம்? அயோக்கியத்தனம் இல்லை, ஆட்சி நடத்தும் முறை. இப்பொழுது இவனிடம் நான் உண்மையை சொல்லவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது ஈரல் கெட்டுப்போன உடம்பு என்று பிறகு இவனுக்கு தெரியத்தான் போகிறது. அப்பொழுது இறந்தவுடன் மீண்டும் யமலோகம் வந்து ரகளை செய்வான். சோடா பாட்டில் சைக்கிள் செயின் எல்லாம் பறக்கும். என்னது? சோடா பாட்டில் சைக்கிள் செயின்? பிரபு,
இது என்ன புது ஆயுதமாக இருக்கிறது? இன்னும் ஆசிட் பேடெல்லாம் இருக்குமா? பார்த்தீர்களா, நான் நிரந்தர தீர்வு காண நினைக்கிறேன், நீங்களோ தற்காலிகமாக தப்பிக்க நினைக்கிறீர்கள். படா பேஜாரா போச்சு உங்க கிட்ட. எனக்கே உடம்பு வேணும், அவ்வளவுதான். மானிடா, மனம் கலங்காதே, வேறு ஒரு உடலை காட்டுகிறேன், வா. மானிடா, அங்கே பார், நீ கேட்டபடி சரியான உடம்பு, 10 பேரை அடிக்கின்ற இரும்பு உடம்பு. நீ கருப்பு புயல் என்றுதானே சொன்னாய். அடேங்கப்பா, தூள் டக்கர் பின்னிட்டா, கில்லாடி போய்வா. இவன் ஓகேப்பா நமக்கு. சித்ரகுப்தா, ஏன் அழுகிறாய்? பிரபு, இவன் உடல் நமக்கு கிடைக்காது. ஏன்? இவன் விதிப்படி விரோதிகள் இவன் உடலை எரித்து சாம்பலாக்கி விடுவார்கள். போச்சுப்பா. சரி சரி, சற்று பொறுத்துக்கொள். எவ்வளவு பொறுத்துக்கிறது? என்ன ஏமாளி நினைச்சீங்களா? ஒண்ணு கெட்டு போய் உடம்பை காட்டுறீங்க, இல்ல சாம்பலாக போய் உடம்பை காட்டுறீங்க. இனிமே உங்களை நம்பி பிரயோஜனமே இல்ல. நான் இப்பவே மேலிடத்துக்கு போறேன். எங்க பிரம்மா, எங்க விஷ்ணு, எங்க மகேஸ்வரா? மானிடா, அங்கே எல்லாம் போகாதே, நானே ஒரு நல்ல உடலை காட்டுகிறேன். நான் உங்களை நம்ப மாட்டேன். இன்னும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு, உனக்கு திருப்தியான உடல் கிடைத்து விடும். சரி, நீங்க சொல்றதுனால ஒத்துக்கிறேன். இந்த தடவை சரியா செட்டப் ஆகல, உங்க கெட்டப்பே மாத்திடுவேன். வாங்க போலாம். மானிடா, அங்கே பார். சாப்பிடு, நிறைய சாப்பிடு. என்ன சுத்தி இது? பால்கோவா கண்டா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இவன் நல்லதானே இருக்கான். இவன் எப்படி சாக போறான்? இவன் உடம்பு எனக்கு எப்படி கிடைக்க போகுது? இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் ஆயுள் முடிய போகிறது. முதலில் இவன் யார் என்ன என்ற விவரங்களை நீ தெரிந்து கொண்டால் பிறகு உனக்கு எல்லாமே புரிந்துவிடும். சதான் சொல்லுங்க. போங்க. சுமாரா, பாலு, ஒரே சித்தப்பா. என்ன சித்தப்பா? அங்க என்னடா பொம்பளைங்க கிட்ட பேச்சு? வேலை சொல்லிட்டு இருந்தேன். வேற ஏதோ செட்டப் பண்ணிட்டு இருக்கான். செட்டப் என்ன சித்தப்பா? வெங்காயம் தேங்காய் போட உரிக்கணும். சரி சித்தப்பா. சுத்தமா நார் இல்லாம வழுவழுன்னு உரிக்கணும். சரி தம்பி. பொழுது சாயறதுக்குள்ள எல்லாத்தையும் உரிச்சு வண்டியில ஏத்தி வீட்டுல கொண்டு வந்து சேர்க்கணும். ஒழுங்கா உரிக்கணும், இல்ல அப்பா உன் தோலை உரிச்சிருவார். செட்டப் பண்றானா? செட்டப் பொண்ணுங்களை செட்டப் பண்ற வேலை மட்டும் வச்சுக்காத, அது நான் மட்டும் தான் செய்யணும். மணப்பாறை மாடு கட்டி மாயாவரம் ஏறு பூட்டி வயக்காட்டு உழுது போடு செல கண்ணு, ஏன் செல கண்ணு. செருப்பு 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 போயிடுச்சு, என் செருப்பு போயிடுச்சு. செருப்பு சின்னையா, சொத்தே பறி போகுது, செருப்பு போகுதுன்னு கத்துறீங்களே. என் செருப்பு, என் செருப்பு போடுங்க. இந்த தோட்டம், தொரவு, சொத்து, சொகை எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது. கொண்ட வந்த உங்க சித்தப்பா எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரு. அங்க உங்க அம்மா வீட்டு வேலை செய்யறாங்க, இங்க நீங்க வயல் வேலை செய்றீங்க. நான் மட்டும் உங்க இடத்துல இருந்தா என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வ? அந்த வண்டியில மாடுங்களுக்கு பதிலா உங்க சித்தப்பாவையும் அவர் புள்ளையும் பூட்டி ஓட்டுவேன். கிழமை எப்படி போறா பாரு. என்ன சிரிப்பு? இல்ல கௌரி, நீ சொன்ன மாதிரி உண்மையிலேயே நடந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பார்த்த குஷி வந்துடுச்சு. ஆமா, நினைச்சு பார்க்க தெரியுது. அவங்களை அப்படி நடத்த உங்களுக்கு தைரியம் இல்லையே. அதோட கௌரி, எப்ப பரவாயில்ல சொல்லிக்கிட்டு. ஆமா கௌரி, இந்த பொண்ணை செட்டப் பண்றதுன்னா என்ன? அது வந்து அது வந்து அது அது இதா? அம்மா, அழுக்கு துணியெல்லாம் கொண்டாந்து போட்டாமா. அக்கா, சீக்கிரமா அந்த பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு அந்த துணியும் தோச்சு போடுங்க. மங்களம், காஃபி வெத்தல் புட்டு எல்லாம் கொண்டாடி. இதோ கொண்டாரம்மா. துர்காம்மா, தினமும் எல்லா வேலையும் அன்னபூர்ணியமாவே செய்ய சொல்றீங்களே, பாவம் இல்ல? அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு வேற சரியில்லை. எனக்கு மட்டும் என்ன உடம்பு இரும்பாலையா செஞ்சிருக்கு? நின்னா உட்கார முடியல, உட்கார்ந்தா நிக்க முடியல, எல்லாம் கொழுப்பு. ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. இந்த டாக்டருங்க சொல்லுவாங்களே ரத்தத்துல கொழுப்புன்னு, அததான் சொன்னேன். ஆமா, டாக்டர் கூட அதான் சொன்னாரு. நீங்க ஏமா இந்த வாயாடி பொண்ணோட பேசிட்டு இருக்கீங்க? இந்தாங்க காப்பி. ஏன் மங்களம், நீயாவது அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யக்கூடாதா? நான் அம்மாவுக்கு மட்டும்தான் வேலை செய்வேன். வெத்தலை குடுறி. சீக்கிரம் ஆகட்டும். முதலாளி அம்மா வேலை செய்யறாங்க, வேலைக்காரங்க வேலை வாங்குறாங்க. நல்ல வீடுறாப்பா இது.
நானும் பக்கத்து வீட்ல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். இவங்க உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. நீங்க தள்ளுங்க, நான் தேய்க்கிறேன். வேண்டாமா, நீ போ. நீங்க எழுந்திரீங்க. எழுந்துறீங்கன்னா கௌரி, கை காட்டு, கை காட்டு. கை தூக்கு, கை தூக்கு. என்ன இது? கிரிக்கெட் டிவில பாக்கல? நீ எப்ப பாரு ஒளி ஒளி தான் பாத்துட்டு இருப்ப. எப்படி வரடி தட்ட? வெரைட்டி நல்லா தான் தட்டுறீங்க. ஆனா திமிர் பிடிச்சவங்க சித்தியும் சித்தப்பாவில தட்ட மாட்டேங்கிறீங்க. அவங்கள பார்த்து தான் பயமா இருக்கு. தானி அடிச்சிட்டாங்களே. ஐயோ நைனா தானி, அம்மா தானி, நைனா தானி, நைனா. ஐயோ யாரோ பின்னாடி அடிக்கிறாங்களே. நைனா தானி, அம்மா தானி, நைனா தானி, நைனா. ஏண்டா சாணி பயல, ஏண்டா சாணி சாணி கத்துற? என்னாச்சு? அந்த பாலு என் மூஞ்சில தானி அடிச்சிட்டான் நைனா. ஏ பாலு படாங்க. என்னடா என் மேல தப்பில சித்தப்பா, நான் சாணி அடிச்சிட்டு இருந்தேன். தம்பி குறுக்க வந்துருச்சு, சாணி மூஞ்சில பட்டுடுச்சு. பொய் சொல்றானே, நான் இவன் தான் ஓனவனே அடிச்சான். யார் தப்பு வந்து விசாரிக்கிறேன். நான் கொஞ்சம் அவசரமா போனோம். டேய் நீ வீட்டுக்கு போய் ஒட்டடை அடிச்சு சுத்தம் பண்ணு. நைனா இந்த சாணியை என்ன பண்றது நைனா? தின்னுட்டு தண்ணிய குடி. காஞ்சி போயிடுச்சா நைனா? கரைச்சி விடுறா. கரைச்சா போயிடுமே. அடிப்பேன். என்ன நைனா முடிவே சொல்லாம போறாரு? நைனா முடிவு சொல்லு நைனா. நைனா நைனா சொம்பு. பாலுசாமிக்கு நாளைக்கு 25வது பிறந்த நாள். உங்க அண்ணன் உயில் எழுதியிருக்கிறபடி பாலுசாமிக்கு 24 வயது பூர்த்தியானதும் எல்லா சொத்துக்களும் அவனையே சேரும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பவர் ஆஃப் அட்டார்னி, அதிகாரம் எல்லாம் இன்னையோட காலாவதி ஆகுது. இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் வக்கீல் சார். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்னா என் அண்ணனோட சொத்தை பாதுகாக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டுட்டேன். இனிமே இந்த சொத்தை எல்லாம் பாலு கையில கொடுத்துட்டு கிருஷ்ணா ராமான் நான் இருக்கலாம் பாருங்க. கரெக்ட். இது உயிலோட நகல் தான். ஒரிஜினல் கோர்ட்ல இருக்கு. ஏன் சொல்லேனா, இந்த உயிலை யாராவது கிழிச்சிட்டோ அழிச்சிட்டோ தப்பான முறையில நடக்க கூடாதுங்கிறதுக்காக உங்க அண்ணன் செஞ்ச ஏற்பாடு. அப்படின்னா என்ன சந்தேகப்படுறீங்களா? சே உள்ள விஷயத்த சொன்னேன். இந்தாங்க பாத்துங்களா. அம்மா இங்க பாருமா, எப்படி இருக்க? சும்மா ராஜா மாதிரி இல்ல? ராஜா மாதிரி என்னடா, ராஜாதி ராஜா மாதிரி இருக்க. எல்லாம் சித்தப்பா வாங்கி கொடுத்தாருங்க. சரி, முதல்ல அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. சரிம்மா. நீ ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருப்பா. ஆமா, இன்னைக்கு இல்லாம இந்த பிறந்த நாள்ல மட்டும் சித்தப்பா ஏன் இவ்வளவு கவனிக்கிறாங்க? என்னமோ உங்க அப்பா தான் அவர் மனசுக்குள்ள புகுந்து நல்ல புத்தியை கொடுத்துட்டாரு. அப்படியே இருக்கட்டும். ஐயோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு கௌரி இல்லையே, கௌரி இல்லையே. நீ வேற முதல்ல சாப்பிட வாப்பா. இத்தனை விதமான இனிப்பு பதார்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. உனக்காகவே பட்டணத்துல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சாப்பிடு. நல்லா சித்தப்பா சாப்பிடு சாப்பிடு. ஐயோ நான் மட்டும் சாப்பிட்டு இருக்கேனே. என்னங்க இப்பதான் சாப்பிட்டேமா, இப்பதான் சாப்பிட்டேன். நானே டாக்டர் எனக்கு சக்கரை வியாதி இருக்கிறதுனால இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இல்ல. ஐயோப்பா தம்பி இவ்வளவு பயப்படுறா. அவன் சாப்பிடக்கூடாது, வயிற்றுல நாக்குப்பூச்சி இருக்கு, அதனாலதான். தலை சுத்துத. அது நிறைய இனிப்பு சாப்பிட்டல, அதனாலதான். ரொம்ப தூக்கமா இருக்கு. அப்படியா? போய் தூங்கிட்டா
சரி பரவாயில்ல ஆசீர்வாதம். நல்லா நல்லா தம்பி வரேன். இது ஆசீர்வாதம். நல்லா இருப்பா நல்லா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியா? சந்தோஷமா இரு. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தூக்கம் வருதுமா? யம தர்மராஜா, நான் தயார். கூட்டா எவ்வளவு சுலபமா உயிர் எடுக்கிறீங்கப்பா. மானிடா, அந்த உடலிலே போய் சேர்ந்து கொள். தேங்க் யூ வெரி மச். குலுக்கல் 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 குலுக்கல். கை 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 போயிட்டு, கை போயே விட்டது, கை போய் விட்டது. பாலு, தம்பி பாலு, என்ன இவன் இன்னைக்கு இன்னும் தூங்கிட்டு இருக்கான்? ஐயோ, என்னங்க என் புள்ள மரக்கட்ட மாதிரி கிடக்குறாங்க. என்னங்க அண்ணி, என்னாச்சு? அண்ணி, என்னாச்சு? பாலு எழுப்ப எழுப்ப ஏந்துக்கவே மாட்டேங்கிறாங்க. பயப்படாதீங்க, பிறந்த நாளைக்கு நிறைய சாப்பிட்டான்ல, அசந்து தூங்குவான். நாங்க போய் எழுப்புறா. வடடே பாலு, பாலு. நைனா, மூச்சு நின்னு போச்சு, போயிட்டான். எப்படிடா போகாம இருக்கும்? ஒரு பாட்டில் விஷமாச்சு. அட அண்ணா, போயிட்டியா? அறிவு கட்ட முண்டம், இங்கே அழற. கீழே கொண்டு போய் ஹால்ல போட்டுட்டு ஊரார் பாக்குற மாதிரி கதறி கதறி அழண்டா. நீ தலையை பிடி, நான் காலை பிடிக்கிறேன். நான் சாக மாட்டேன். ஏன்னா நான் அதிசய பிற. எப்படியோ அந்த பூலோகவாசியிடம் இருந்து ஒரு வழியாக தப்பித்துக் கொண்டோம். பிரபு, எனக்கு ஒரு சந்தேகம். அந்த பாலுவின் உடலில் காளையின் உயிரை இணைத்து விட்டீர்கள். இனி அவன் பாலுவாக வாழ்வானா அல்லது காளையாக வாழ்வானா? விசித்திரகுப்தா, அவன் பாலுவாகவே நடந்து கொள்வான். அதே நேரத்தில் காளைக்குரிய வீரமும் அவனிடத்தில் இருக்கும். காளை சம்பந்தப்பட்டவர்களை அவன் சந்திக்க நேர்ந்தால் அவனுடைய பழைய வாழ்க்கை அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்படியானால் ஏதாவது குழப்பம் வந்து விடாதா? விசித்திரகுப்தா, மறுபடியும் ஏன் புது குழப்பம்? கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடு. குழப்பம் இல்லாவிட்டால் சுவாரஸ்யமே இருக்காது. பிரபு, அப்படியானால் இவனை தனியாக விடுங்கள், குழம்பிக் கொண்டே இருக்கட்டும். அதுவும் நல்லதுதான். முதலில் நான் குழம்பி பிறகு மற்றவர்களை குழப்புவதுதானே என்னுடைய வேலை. அறிவு கட்ட முண்டா, நான் ஆடிட்டு இருக்கேன்ல, குறுக்க கை வச்ச. என்னங்க இது இப்படி பண்ணிட்டீங்க? பாலுக்கு விஷத்தை கொடுக்கறேன்னு சொல்லி என்னத்தையோ கொடுத்துட்டீங்களே. அந்த நாட்டு வைத்தியம் குப்புசாமி 10,000 ரூபாயை வாங்கிட்டு விஷத்தை பலகாரத்துல வச்சு கொடுத்தா பொட்டுன்னு போயிடுவான்னா, அவன் என்னடான்னா எழுந்திருச்சு உட்காந்துக்கிட்டு நம்மள பொட்டு பொட்டுன்னு போறானே. இனிமே என்னங்க செய்யறது? நாம கொடுத்த விஷம் முறிஞ்சு போய் புது வீரியம் வந்திருக்கு அவனுக்கு. 2-3 நாள் ஆச்சுன்னா வீரியம் குறைஞ்சி பழைய மாதிரி ஆயிடுவான். கொஞ்ச நாள் போட்டோம், வேற ஒரு வைத்தியனை பாக்குறேன். நைனா, இனிமையாவது நல்ல வைத்தியனா பார்த்து விஷத்தை வாங்கும் போது நீ சாப்பிட்டு பார்த்து வாங்கு, மறுபடியும் ஏமாந்துற போற. சரி, விஷத்தை வாங்கி முதல்ல உனக்கு கொடுத்து அது வேலை செய்தான் பார்த்துட்டு அப்புறமா பாலுக்கு கொடுக்குறேன். முண்டம் முண்டம். பாலு காஃபி, பெரியம்மா காஃபி. டீ காபி காபி டீ டீ காபி காபி. பிரேக் டான்ஸா? இதுல விசில் வேறயா? அரை மணி நேரம் நான் காஃபி காஃபின்னு கத்திட்டு இருக்கேன், இவ்வளவு லேட்டா வந்தா என்ன அர்த்தம்? இந்த காஃபி தானே கொடுத்துருக்க தம்பி, இப்ப என்ன செய்யணுங்கிற? என்ன செய்யணும் என்னையே கேக்குறியா? காஃபிய மூஞ்சில ஊத்து. காஃபிய மூஞ்சில ஊத்து. எரியுது. ஐயோ, பாலு ஊத்திட்டா. எரியுது 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 எரியுது. ஐயோ, என்னாச்சு? பாலு கொதிக்க கொதிக்க காஃபியை ஊத்திட்டா. அடப்பாவி, ஏண்டா ஊத்துன? தம்பிதான் காஃபியை மூஞ்சில ஊத்துன்னு சொன்னா ஊத்துன.
என்னடா அப்படி பாக்குற? இனிமே என் மேல கைய ஓங்குனீங்க முறிச்சிடுவேன். டேய் ஆமாடா. நீ இப்ப என்ன செய்யற? உடனே தோட்டத்துக்கு போய் தேங்காய் எல்லாம் உரிச்சு வண்டியில போட்டு இங்க கொண்டு வர்ற. எனக்கு உத்தரவு போறது நீ யாரு? வீட்டு முதலாளிடா. ஐயோ எரியற இடத்துல அடிச்சிட்டா. ஐயோ என் பிள்ளைய கொன்னுட்டானே. இனிமே இந்த வீட்ல யாராவது என் பேச்சுக்கு எதிராக பேசுனீங்க வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். என்ன செய்வே? வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். யூ கோடா. Thank you. யூ ஸ்டாப். இத பாருங்க சித்தி, இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, உங்க பொன்னான கைகள்ல நீங்களே மசாலாவை அரைச்சி கோழி பிரியாணி நண்டு குழம்பு வைக்கிறீங்க. வேற யார் உங்க புருஷனா வைக்கிறா? ஓகே, நான் இப்ப வெளியே போய் சாப்பாடு தான் வீட்டுக்கு வர்றேன். ஓகே? அடக்கடவுளே. அவர் அடிக்கும் போது அவருக்கு ஒலிக்கிறத விட என் மனசு தான் ஜாஸ்தி ஒலிக்கும். சின்னையா, உங்க தம்பியும் திருத்தி நல்ல வழிக்கு கொண்டாந்துருங்க. ஐயோ இனிமே என்னால தாங்க முடியாது. அவரை அடிச்சு திருத்து. பெரியசாமி, உனக்கு காலையில காஃபி இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கணுமா? இல்ல, இனிமே நானே காலையில எந்திரிச்சு நானே ஸ்டவ் பத்த வச்சு நானே காபி போட்டு நானே உன் பெட்டு கொண்டாந்து தரேன். கௌரிய பார்த்து கண்ணடிக்கிறியா? அடிக்க மாட்டேன். கௌரி யாரு? தங்கச்சி. இப்போ தெரிஞ்சுக்கிட்டே. என்னையே இந்த அடி அடிக்கிறே? அம்மா எவ்வளவு தப்பு பண்ணுது, அதையும் கொஞ்சம் அடி. முட்டி முட்டி தட்டு. பாலு பாலு என்ன அடிக்காதப்பா. பொம்பளைன்னு சொல்லி இந்த தடவை விடுற. இத பாருங்க, பொம்பளை எவ்வளவு படிச்சிருந்தாலும், வெளியே எவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும், எவ்வளவு பணம் வசதி இருந்தாலும், வீட்டு வேலை செய்யாத பொம்பளை கிடையாது. நீங்க நாளையில இருந்து, இன்னில இருந்து வீட்டு வேலை, சமையல் வேலை, வழிகாட்டு வேலை நீங்க 3 பேரும் சேர்ந்து ஒழுங்கா செய்றீங்க. எப்படி செய்றீங்க? மறுபடியும் ரொம்ப ஒலிக்குதா சித்தப்பா? ஒலிச்சுதாவா? சித்தி, இவரை மேலே கூட்டிட்டு போய் உப்பை ஒட்டி ஒத்தர கொடுங்க. ஐயோ பலமான அடி. பார்த்து கூட்டிட்டு போங்க. நடக்க முடியலையே. ஐயோ சின்னையா, உங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? எனக்கே தெரியல, தூள் பண்ணிட்டேன். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, நம்ம நாட்டிலே, இந்த வீட்டிலே. நேற்றுக்கு வரைக்கும் என்கிட்ட அடி வாங்கிட்டு அழுதுகிட்டு இருந்த பையன் என்ன அதிகாரம் பண்றான். வாட் முணுமுணுப்பு? என்னால முடியல. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. எனக்கு மட்டும் பழக்கம் இருந்ததா? இப்ப வேலை செய்ய போறீங்களா இல்லையா? முடியாது, என்னால வேலை செய்ய முடியாது. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. தப்பு செஞ்சவங்களையும் தண்டிக்கணும், வேலை செய்யாதவங்களையும் தண்டிக்கணும். இது வணக்கம் வணக்கம். என்ன திராபடான் சத்தம்? மன்னிக்கணும், பாத்திரம் ஏதாவது நனைஞ்சிருச்சுன்னு சொன்னா உங்க உடம்பு டபுளா நனைஞ்சிடும். மன்னிக்கணும். என்ன வதில போட்டு உட்காந்து இருக்க? எந்திரி எந்திரி, போய் இருப்பாட்டு குளிப்பாட்டு போ. கெட் அவுட். கௌரி, துணியெல்லாம் எங்க? இதோ போடு இங்க. சித்தி மன்னிக்கணும், இந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு சமையலுக்கு போயிடுங்க. அந்த திட்டு பையன் எங்க? அங்க வா வா. அவனுக்கு தான் கிரிக்கெட் ஆட தெரியுமா? நானும் கவாஸ்கரும் ஃப்ரெண்டு. முதல் பந்து அழகான முறையிலே ஓடி வந்து சிறிது கனளவிலே ஓங்கி போட்டார். முதல் விக்கெட்டை எடுத்து விட்டார். ஆஹா, ஐயோ, அடுத்த பந்தை எடுத்தார். இந்த முதல் விக்கெட்டை பார்க்கும்போது கபில் தேவ் விக்கெட் எடுத்தது போலவே தெரிகிறது. அடுத்த பந்தை அழகான முறையிலே தடவி அப்படியே ஓடி வந்து அழகான அம்மா சாணி, நைனா சாணி. ஐயோ ஐயோ, யாரும் அடிக்கிறாங்களே. ஐயம்மா, ஐயோ. சின்னையா, என்ன இது? மலையில தெப்பலாம் நினைச்சு வந்திருக்கீங்க? உன்னை பார்க்கணும் போது தோணுச்சு, அதான் மலையில ஓடி வந்துட்டேன். துவட்டி விடுறேன், உட்காருங்க. எங்க? இங்கதான். பேஜார்ப்பா, 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, சத்திங்க அவ்வளவுதான்.
இந்த பிரச்சனைக்கு முட்டுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னா ஒரே வழிதான், உண்மையை சொல்லிடணும். என்ன ஆனாலும் சரி உண்மையை சொல்லிடுறேன். வந்து மானிடா, தேவ ரகசியத்தை யாருக்கும் சொல்லாதே. இங்கே வா. வணக்கம் பிரபு. நன்றாக இரு. நல்லா இருக்கிறதா? 2 பொண்ணை கட்டிக்கிட்டவன் இந்த உலகத்துல எவன் நல்லா இருக்கான்? பிரபு, 60,000 மனைவிகளை கட்டிய தசரதனே அலறவில்லை, இவன் 2க்கே அலறுகின்றானே. நீ பேசாத. ஏன்? எல்லாம் உன்னாலதான். படா பெஜாரா போச்சு உங்ககிட்ட. தேவ ரகசியத்தை அப்படியே சொன்னா தலை வெடிச்சுன்னு சொல்றீங்க. உண்மையை சொல்ல சொன்னா இப்பவே தலை வெடிச்சுன்னு போது இருக்கு. சரி, அம்மாக்களை பாசத்தால சரி பண்ணிடலாம். 2 காதலிகளை என்னையா செய்யறது? இதில் என்ன சிக்கல் மானிடா? உனக்கு எந்த பெண்ணை பிடித்திருக்கிறதோ அவளை கட்டிக்கொள். ஏன் 2ஐயும் கட்டிக்கொள்? 2ஐயும் கட்டிக்கொள். 7 வருஷம் உள்ள தள்ளிடுவான் என் மாமனார். உங்களுக்கு என்ன? அதெல்லாம் உங்க லோகத்துல சரியா? எங்க பூலோகத்துல அது நடக்காது. இத பாருங்க, என் தலை வெடிச்சாலும் பரவாயில்ல, இப்போ போய் உண்மை சொல்லிடுறேன். மானிடா, என்ன மானிடா, தேவ ரகசியம் வெளியே தெரிந்தால் தேவலோகமே ஆடி போய்விடும். அவருடைய இடத்துக்கே ஆபத்து வந்துவிடும். உண்மை வெளியே தெரிவது எந்த ஆளுக்கும் நல்லதல்ல. உனக்கு தெரியாததா? உங்க ஊழலை மறக்கிறதுக்காக என்ன பலி கொடுக்குறீங்களா? சற்று பொறுமையாக இரு. மானிடா, உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். எப்படி எப்படி? இப்போது நான் உன் காதில் ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். அதை அப்படியே நீ அவர்களுக்கும் சொல்லிவிடு. உன் சிக்கல் தீர்ந்துவிடும்.